வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாலும் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சியாலும் தமிழகத்தில் மழை பெய்து வருவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தற்பொழுது வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது. 5 இடங்களில் அதி கனமழையும் 17 இடங்களில் மிக கனமழையும் 55 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசா தான் இருக்கு. இப்பொழுது நிலையில 4-5 தினங்களுக்கு மழை இருக்கு. மழை முழுவதுமாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறிப்பிடத்தகுந்த மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போதுதான் தெரிவிக்கப்படும். கடந்த 4 வருஷமாவே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை 2018 2 ஜனவரி, ஆனா 19 10 ஜனவரி, 20 19 ஜனவரி, 21 22 ஜனவரி, கடந்த ஆண்டு 12 ஜனவரி, கிட்டத்தட்ட இப்ப 4-5 வருடங்களாக இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு. துவங்குவதும் 29 தேதிக்கு துவங்குது. பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த 2 தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மழை குறைகிறது. தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இதுல அந்த குமரிக்கடல் அந்த பகுதியில் குமரியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 11-12 தேதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.